எவ்ரிபடி. அம்மா இந்த வார்த்தையை கேட்ட உடனே அம்மா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இல்லாமல் இருக்கிறவங்களும் எல்லாருமே ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடும். ஆனால் பாருங்கள், அது இருக்கும்போது அதை நம்ம அவ்வளோவா என்கேஜ் பண்ணுறதில்ல. ஏன்னா நமக்கு அடிக்கடி நம்ம கேட்காம நமக்கு கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது அம்மா தான். நம்ம வெளியூர் வேலைக்கு போகிற பையனாக இருந்தால் ஊரை விட்டு கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது ஒரு மெசேஜ் 2-3 கால் எல்லாம் வந்துடும். பஸ்ஸுக்கு நிற்கும் போது வரும் கால், பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் வரும். ஆனால் சில சமயம் அதை எடுப்போம், சில சமயம் எடுக்க மாட்டோம். பாட்டு கேட்குற குஷியில் என்ன இவங்க அதுக்கு தானே அடிப்பாங்க, பஸ் ஏறிட்டான்னு கேட்பாங்க, போய் இறங்கிட்டான்னு கேட்பாங்க. அப்புறம் ஆஃபீஸில் இருக்கும்போது இல்லை வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கும்போது சாப்பாட்டு டயத்துக்கு கரெக்டாக ஃபோன் வரும், சாப்பிடியான்னு கேட்க போகிறாங்க அப்படின்னு நினப்போம், நினச்சி எடுக்க மாட்டோம். இன்க்ளூடிங் மீ, எல்லோரும் தான். ஆனால் அந்த அம்மா இல்லாமல் போனதுக்கப்புறம் தான் ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட பேசிக்கலாமே, எல்லா காலையும் எடுத்து நேரம் ஒதுக்கி ரொம்ப நேரம் பேசியிருக்கலாமே, இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு தோணும். அதனால் இப்போ அம்மா இல்லாதவங்க அம்மாக்காண்டி ப்ரே பண்ணிங்க. அம்மா இருக்கிறவங்க இப்போவே இருக்கிற வாய்ப்புகளை பூரா பயன்படுத்தி பேசிக்கங்க. இட்ஸ் மீ ஆசிப், சைனிங் ஆஃப். பாய்.